ஒரு ரோல் வச்சு கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அளவு வந்து இதை பாருங்கள், நம்ம கவர் ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, சென்டரில் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், இந்த ஒயரையும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு உள்ளேருந்து நம்ம ஒயர் எடுக்கணும். மொத்தம் வந்து 19 ஒயர் நான் எடுக்க போகிறேன் 4.5 அடியில். இதுதான் வந்து 1 அடி, 2, 3, 4, 4.5. இப்போ இதில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பச்சை கலர் ஒயரில் மொத்தம் வந்து 10 ஒயர் நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஒரே கலராக வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு கலரும் எடுத்திருக்கேன். இந்த கலரில் வந்து நான் 9 ஒயர் கட் பண்ணிக்க போகிறேன். இதில் 10, இதில் 9, இந்த 4.5 அடிக்கு கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். 4.5 அடியில் இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து 9 கட் பண்ணி எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் வந்து 10 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் 4.5 அடிக்கு. இப்போ நம்ம இது எப்படி அடி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 4.5 அடி ஒயரை சமமாக இது மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ முதல்ல நான் ரன்னிங் ஒயர் வந்து பேஸுக்கு ப்ளூ கலர் எடுக்கிறேன். இப்போ இதோட அளவு வந்து இதோ பாருங்கள், இப்போ நம்ம 4.5 அடி மடிச்சிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து அப்படியே நீங்கள் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இப்போ இங்கே முடிகிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு விரல் அளவு நம்ம அளந்து இந்த ஒயரை இப்படி விட்டுடணும். கம்மியாக எடுத்துக்கணும். நம்ம 4.5 அடி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை 2ஆக மடிச்சிருக்கோம். அந்த 2ஆக மடித்த ஒயரில் நம்ம அளக்கும்போது நம்ம கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும், ஒரு விரல் அளவு. ஏன்னா சைடில் நமக்கு அதே அளவு விட்டோம் அப்படின்னா ஒயர் நிறைய மீறும். இப்போது ரன்னிங் ஒயரை நான் வலது கை பக்கம் வச்சுருக்கேன். இந்த 4.5 அடி ஒயரை இடது கை பக்கம் வச்சுருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயரை இது உள்ளே விட்டுடணும். விட்டுட்டு அடிப்பக்கம் இருக்கிற ஒயரை இப்படி மேலுக்கு கொண்டு வரணும். ரன்னிங் ஒயரில் ரஃப் சைடு இருக்குது இல்லையா, ராங் சைடு, அதை தான் வந்து நம்ம இது உள்ளே விடணும். விட்டுட்டு நாட்டை இழுத்து போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இந்த 2 சைடு இருக்கிற ஒயர் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். பாருங்கள், மேலே கீழே இருக்குது, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நாட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதோ பாருங்கள், நம்ம போட்டிருக்கிற அந்த 4.5 அடி ஒயர் வந்து ஈக்குவலாக வரணும். கீழே இது மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கப்புறம் சைடில் நம்ம விட்டுருக்கிற ரன்னிங் ஒயர் வந்து இந்த 2 ஒயரை கம்பேர் பண்ணும்போது ஒரு விரல் அளவு கம்மியாக இருக்கணும். இப்போ அடுத்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ணலாம். அடுத்ததும் நான் வந்து ப்ளூ கலர் தான் ஜாயின் பண்ண போகிறேன். ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ஒயரை ஈக்குவலாக மடித்து உள்ளே விடணும். ரஃப் சைடை இப்படி மேலே கொண்டு வரணும். இந்த ஒயரை இது உள்ளே விடணும். நார்மல் நாட் வந்து எப்படி போடணுன்றது நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 3 ஒயர் வந்து ப்ளூ கலர் போட போகிறேன். அதுக்கப்புறம் 5 நாட் வந்து இது மாதிரி க்ரீன் கலரு, அதுக்கப்புறம் மறுபடி 3 நாட் வந்து ப்ளூ, அதுக்கப்புறம் 5 நாட் வந்து க்ரீனு, அதுக்கப்புறம் 3 நாட் வந்து ப்ளூ. அது மாதிரி நான் போட்டுட்டு 19 நாட் வந்துடும். போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
19 ஒயரும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த ரன்னிங் ஒயரை வந்து இங்கே பாருங்கள், இப்போ நம்ம லெஃப்ட் சைடு விட்டுருக்கோம் இல்லையா, அதே அளவு ஒயரை தான் நம்ம இங்கே விட்டு கட் பண்ணிடணும். இப்போது ஒரு லைன் போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் நான் வந்து ப்ளூ கலரில் தான் போட போகிறேன். மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சைடில் விட்டோம் இல்லையா, அதே அளவு ஒயர் அந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம இங்கே நாட் போட போகிறோம். பார்த்தீங்களா? இப்போது இந்த ரன்னிங் ஒயரை வச்சு கண்டினியூஸாக அதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு இங்கே சைடில் விட்டுருக்கிற ஒயர் அளவுக்கு நம்ம கட் பண்ணி விட்டுடணும். அதே மாதிரி கீழேயும் ப்ளூ கலரில் நான் போட போகிறேன். 3 லைன் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே 2 லைனும் கீழே 2 லைனும் நான் வந்து க்ரீனில் போட போகிறேன். மொத்தம் வந்து 7 லைன் நம்ம போட போகிறோம். பேஸு நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இதை உங்களுக்கு இந்த பேசிக் நாட் வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ பேஸ் வந்து நான் 7 ரோ போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து மேல் பக்கம் பின்னணும். இதுக்கு ஃபஸ்ட்டு 3 நாட் விட்டுட்டு 4வது நாட்டில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரன்னிங் ஒயர் வந்து இந்த க்ரீன் கலர் ஒயர் தான் நான் கூட ஃபுல்லாகவே நான் போட போகிறேன். இப்போது இந்த 4வது நாட்டில் நம்ம ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போ ரன்னிங் ஒயருக்கு நம்ம இந்த பக்கம் வந்து கொஞ்சோண்டு ஒயரு எக்ஸஸ் விட்டுக்கணும். ஏன்னா வந்து இது நம்ம உள்ளே சொருகணும். அதனால் இப்போ நாட் போட்டாச்சு. இப்போ இந்த எக்ஸஸ் இருக்கிற ஒயரை வந்து நம்ம உள்ளுக்கு சொருகணும். இப்போ லைனாக நம்ம அப்படியே பின்னிகிட்டே வர வேண்டியது தான் ரன்னிங் ஒயர் வச்சு. இதே மாதிரி இந்த கடைசி வரைக்கும் பின்னிட்டு நான் டேர்ன் பண்ணுறதை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த ரோ வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து டேர்ன் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. அப்படியே கண்டினியூஸாக இதில் வர ஒயரை அப்படியே நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்படி முக்கோணம் மாதிரி வரும். அதுக்கப்புறம் அப்படியே இதே லைனே போட்டுட்டு வரணும். நமக்கு பக்கத்தில் வர ஒயரை அப்படியே நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியது தான். எக்ஸ்ட்ரா ஒயர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இந்த கார்னரில் மட்டும் நமக்கு இது மாதிரி முக்கோணம் மாதிரி வரும். சரிங்களா? நான் வந்து அப்படியே சுற்றி ஒரு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போது ஒரு லைனு நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த கார்னரில் இது மாதிரி முக்கோணம் மாதிரி வருது. அதே மாதிரி இந்த கார்னரு, இந்த பக்கம், இந்த பக்கம். இப்போ இந்த ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ண இடத்துல நம்ம கொஞ்சம் ஒயர் விட்டோம் இல்லையா, அது வந்து நான் இப்படி உள்ளே சொருவி விட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த நாட்டையும் ஏணிப்படி முடிச்சு போட்டு
ஜாயின் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இப்போது ரன்னிங் ஒயரை நம்ம இப்படி உள்ளுக்கு இப்படி மடித்து விட்டுக்கணும். இது மாதிரி மடித்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த நாட்டில் மேல் ஒயரை கொஞ்சம் கீழே இறக்கணும். இறக்கிட்டு இந்த நாட்டை வந்து மேல் பக்கம் இதை கொஞ்சம் நம்ம கேப் விட்டு தூக்கணும். இப்போது இந்த கேப்பில் நம்ம இந்த ரன்னிங் ஒயரை உள்ளே விடணும். இப்படி மடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரை இந்த கேப் உள்ளே விடணும். விட்டுட்டோமா? விட்டுட்டு கீழே இறக்கியிருக்கோம் இல்லையா, இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இது வந்து இது உள்ளே விடணும். விட்டுட்டு டைட் பண்ணிவிடுங்க. ரன்னிங் ஒயரை இப்படி உள்பக்கம் இப்படி இழுக்கணும். இந்த ஒயரை இப்படி இழுக்கணும். நமக்கு அந்த நாட் மேலேயே அது வந்து கரெக்டாக வந்துடும். இதை பார்த்திங்களா? இப்போது இந்த உள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி வெளிப்பக்கம் கொண்டு வரணும். கொண்டு வந்து அடுத்த நாட்லேருந்து நம்ம அப்படியே தொடர்ந்து போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இப்போ நமக்கு திருப்பி ரெண்டாவது லைன் இங்கே வந்து முடியும் போது இந்த நாட்டுக்கும் இங்கே முடிகிற நாட்டுக்கும் நம்ம ஏணிப்படி முடித்து போடணும். அதுக்கப்புறம் நமக்கு மூணாவது ரோ ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி கூட ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். ஃபுல்லாக நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கூட போட்டு முடித்தாச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஏணிப்படி முடித்து நம்ம கடைசி வரைக்கும் வரும். அது மாதிரி நம்ம ஏணிப்படி முடித்து போட்டால் தான் கூட வந்து ஃபைனலாக ஒரே ரோவில் கம்ப்ளீட் ஆகும். நான் வந்து உள்ளுக்கு வந்து மூணாவது நாட்டில் உள்ளுக்கு எல்லா ஒயரும் நான் சொருவிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மினி பேஸ்கெட்டு ஒரு ரோலில் ஈஸியாக போடலாம். தேங்க்யூ.